வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, மணி த பேங்க் அப்படிங்கிற பேப்பர் வியூ வந்து WWE இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த மணி த பேங்க்கை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக யார் கொண்டு வந்தா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது இல்லாமல் இந்த மணி த பேங்கை ஃபர்ஸ்ட் டைமாக யார் வின் பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா? அது இல்லாமல் இந்த மணி த பேங்க் வந்து எந்த இயர் வந்து WWEக்கு அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறது தெரியுமா? இதை எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மணி இந்த பேங்கை வந்து யார் கொண்டுட்டு வந்தா அப்படின்னு கேட்டால் டபிள்யூடபிள்யூட சூப்பர் ஸ்டார் தான் இந்த மணி இந்த பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் வியூவே கொண்டுட்டு வந்தவர். அவர் யார் அப்படின்னு கேட்டால் கிறிஸ் ஜெரிக்கோ. கிறிஸ் ஜெரிக்கோ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த மணி இந்த பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் வியூவே கொண்டுட்டு வந்தது யாருன்னு கேட்டால் அவர் தான். அதாவது என்ன ப்ரோ நீ சொல்கிற அப்படின்னு கேட்டால் உண்மைதான் ப்ரோ. அதாவது என்னதான் டபிள்யூடபிள்யூவோட ஹெட்டாக யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் வின்ஸ் மெக்மேன் இருந்தாலும் வின்ஸ் மெக்மேனுக்கு வராத ஒரு ஐடியா வந்து நம்மளுடைய கிறிஸ் ஜெரிக்கோவுக்கு வந்துச்சு. அதாவது நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து அப்போக்கு வந்து 2 பிராண்டாக இருந்துச்சு. ஒன்று வந்து ரா பிராண்டு, இன்னொன்று வந்து ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி 2 பிராண்ட் இருந்துச்சு. அதில் வந்து ரா பிராண்டுக்கு வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனும் ஸ்மாக்டவுனுக்கு வந்து WWE சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி 2 சாம்பியன்ஷிப் இருந்துச்சு. என்னதான் 2 பிராண்டுக்கும் 2 சாம்பியன்ஷிப்பு மெயினான சாம்பியன்ஷிப் 2 இருந்தாலும் அதாவது வளர்ந்து வர்ற ரெஸ்லர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காகவும், அது இல்லாமல் இப்போ டாப்பில் இருக்க ரெஸ்லர் இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஃபியூட் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் இருக்குன்னா இப்போ ரோமன் டைன்ஸ் இருக்கார், அது இல்லாமல் சிஎம்க்கு இருக்குன்னா இவங்களுக்கான ஒரு ஃபியூடு வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டால் இவங்க சாம்பியன், இவங்க தான் அடுத்த சாம்பியன், இவங்க சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி டாப் ஒன்ல இருக்கிற ரெஸ்லர்ஸுக்கு மட்டுமே தான் அந்த சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்குதே தவிர வளர்ந்து வர ரெஸ்லர்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த டைட்டிலை தொட்டு பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு அருகதில்லை, அதை தொட்டு பார்க்கறதுக்கு கூட தகுதி இல்லாத நிலைமைக்கு வந்து திறமையே இருந்தாலும் அவங்க வந்து WWE வந்து ஒரு ஓரத்துக்கு தள்ளப்பட்டு இருந்திருந்தாங்க. அந்த கருத்தில் கொண்டு அதாவது இப்பேற்பட்ட ரெஸ்லர்ஸ்க்கு டேலண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து WWE வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து WWE வந்து ஒரு நல்ல விதமான ஆப்பர்ச்சுனிட்டியை தரணும். அவங்களுக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அதிகமாக தரணுமே அப்படிங்கிறதுக்காகவும், அதாவது WWE ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க சக ரெஸ்லர்களில் ஒருத்தர் தான் நம்முடைய கிறிஸ் ஜெரிக்கோ. அவர் வந்து வின்ஸ் மெக்மேன்ட்ட போய் அதாவது வளர்ந்து வர ரெஸ்லர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. அதாவது மணி இந்த பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் வந்து நம்ம கொண்டுட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கிறிஸ் ஜெரிக்கோ வந்து வின்ஸ் மெக்மேன்ட்ட சொல்லியிருக்காரு. அதாவது இது மாதிரி நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த பெட்டியில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் பேப்பர் இருக்கும், அதில் வந்து அந்த அந்த அதாவது அந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் அதில் வந்து 6 பேர் வந்து குவாலிஃபை ஆகி இருப்பாங்க. அந்த மணி இந்த பேங்கை வந்து மேலே கட்டி நம்ம இருக்கிறப்ப கீழே 6 பேர் இருப்பாங்க. அதில் வந்து யார் அந்த ஃப்ரீ பேக்ஸ் அதாவது அந்த ஒரு பெட்டியை வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வருஷத்தோட மணி இந்த பேங்க் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது இல்லாமல் அந்த மணி இந்த பேங்கை வின் பண்ணவங்க வந்து எனி பிளேஸ் அதாவது எனி பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மணி இந்த பேங்கை வச்சு எங்கே வேணுமாலும் நம்ம வந்து கேஷின் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ரா அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட் இருக்குது, ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட் இருக்குது, 2 பிராண்டில் இருக்குது. அந்த மணி இந்த பேங்கை ராலையும் சரி ஸ்மாக்டவுன்லையும் சரி அந்த இதில் யார் சாம்பியனாக இருக்காங்களோ கரண்ட் சாம்பியனாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் இந்த ஃப்ரீ ஃபேக்கர்ஸ் இது பண்ணி கேஷின் பண்ணி நம்ம சாம்பியன் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸு. அது இல்லாமல் அந்த மணி இந்த பேங்கு முடிஞ்சிருச்சுல, அதாவது அந்த மணி இந்த பேங்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட கரண்ட்லி யார் சாம்பியனாக இருக்கோ அப்போயும் கூட நம்ம போய் அந்த கேஷின் பண்ணி சாம்பியன் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மணி இந்த பேங்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல்ஸாகவே இருந்துச்சு. அதாவது இது வந்து முழுக்க முழுக்க யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் இது வந்து நம்மளுடைய கிறிஸ் ஜெரிக்கோ தான் கொண்டுட்டு வந்தாங்க. எந்த வருஷம் கொண்டுட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் 2005 தான் இந்த மணி இந்த பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையே வந்து நம்மளுடைய கிறிஸ் ஜெரிக்கோ வந்து WWE வந்து அறிமுகப்படுத்தினாரு. அறிமுகப்படுத்தினாலும் இந்த மணி இந்த பேங்கை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக யார் வின் பண்ணா அப்படின்னு கேட்டால் உங்களோட ரேட்டர் ஆர் சூப்பர் ஸ்டார் த எட்ஜ் அப்படிங்கிறவர் தான் இந்த மணி இந்த பேங்கை ஃபர்ஸ்ட் டைமாக வின் பண்ணவர் நம்மளுடைய எட்ஜ் தான். அதாவது அந்த எட்ஜ் வந்து வின் பண்ண உடனே அப்போக்கி எட்ஜுக்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து அப்போ தான் கிடச்சி. அதாவது அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய எட்ஜ் வந்து WWE வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒரு வெத்து வேட்டா தான் எட்ஜ் அங்கே இருந்தார், WWE இருந்தார். அப்போ வந்து ட்ரிபிள் ஹெச்சோட அந்த ஒரு எரா இருந்துச்சு. ட்ரிபிள் ஹெச்சாக இருக்கட்டும், நம்முடைய அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்த காலகட்டத்தில் இருந்ததுனால நம்மளுடைய எட்ஜுக்கு வந்து ஒரு தனியான ஒரு புஷ் கிடைக்கல, அவருக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப் அப்படிங்கிறது கிடைக்கல. அதனால் அதுக்கப்புறம் அந்த 2005 வந்து அந்த மணி இந்த பேங்கை வின் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து கேஷின் பண்ணி ஒரு சாம்பியன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவரோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது டோட்டலி மாறிச்சு. இதுதான் இப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது கிறிஸ் ஜெரிக்கோ கொண்டு வந்த அந்த ஒரு பேப்பர் வியூ தான் இப்போ வந்து WWE இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதாவது
வளர்ந்து வர ரெஸ்லர் வந்து இப்போ யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த மனி இன் த பேங்கை வின் பண்ணி, இப்போ வந்து டாப் 1ல இருக்கிற WWEல கரண்ட் சாம்பியனா இருக்க எல்லாத்துலயும் வந்து கேஷ் இன் பண்ணுறோம்ல, அதுக்கான மூல காரணம் நம்மளுடைய கிறிஸ் ஜெரிக்கோ தான். இப்போ வந்து என்னதான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் எவ்வளோ பேர் இருந்தாலும், இப்போலாம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ டிஃப்னிலாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து ஸ்மாக் டவுனில் சாம்பியனாக இருக்காங்க அவங்கலாம். யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அவங்கலாம் வந்து WWEல தாக்கு பிடிச்சி இருப்பாங்க அப்படிங்கிறத யாரும் எதிர்பார்க்கல. அது இல்லாமல் நம்மளுடைய ஆஸ்டன் தெரி இருக்காரு. அவரும் சாம்பியன், அதாவது மனி இன் த பேங்க்லாம் வின் பண்ணாதானாலும், அதை வந்து நம்முடைய WWE லாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் டிஃப்னியை வந்து அது மாதிரி பண்ணல. அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேஷ் இன் பண்ணி நம்மளோட டிஃப்னியை வந்து இப்போ ஸ்மாக் டவுனோட உமன் சாம்பியனாகவே நம்மளோட WWE ஆக்கி வச்சிருக்காங்க. அதாவது இந்த மனி இன் த பேங்கை வந்து வளர்ந்து வர ரெஸ்லர்ஸ்க்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுமே அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த ஒரு மனி இன் த பேங்க் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையோ கொண்டுட்டு வரப்பட்டது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த மனி இன் த பேங்கை கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டால் உங்களோட கிறிஸ் ஜெரிக்கோ தான் கொண்டுட்டு வந்தார். 2005 தான் இந்த மனி இன் த பேங்கை வந்து நம்மளுடைய கிறிஸ் ஜெரிக்கோ வந்து WWEல அறிமுகப்படுத்தணும். ஃபஸ்ட் டைமாக இந்த மனி இன் த பேங்கை வின் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் உங்களோட கிரேட்டர் சூப்பர் ஸ்டார் எட்ஜ் தான் இந்த மனி இன் த பேங்கை வின் பண்ணார். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஸ்டோரி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி போடுறேன்.